இது ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவுகளை கொண்டு வரப்போது சொல்லப்படுது. அதனாலேயே 3 தெரிவுகளை மக்கள் போடலாம்னு சொல்லிடுறாங்க. யாரும் 50% பெற முடியாத நிலை தோன்றிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் ஒரு வீத வாக்கை கூட பெற மாட்டாதவர்கள். தமிழ் மக்களும் ஒரு போட்டியாளர்களை நியமித்து விட்டார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தளவில் அதற்கு ஒரு 28% நிரந்தரமான வாக்கு இருந்தது. SLFP-னுடைய வாக்குகள் தான் SLFP-னுடைய வாக்காளர்களையும் அந்த கட்டமைப்பையும் தான் SLPP கொண்டு போயிருக்கிறது. அதாவது சீரழிந்த கட்சியிலிருந்து புதிய மரங்கள் கிளைவிட்டு பெரிதாக வளர்ந்து விட்டன. ரணில் என்பவர் மக்களாலே தெரிவு செய்யப்படாத ஒருவர். தங்களை ஒரு மீட்பானாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்காவினால் ஒரு 14% மேல் தாண்டவே முடியாது. தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பார், யாரும் 50% தாண்டவில்லை, அதனால் அறுதி பெரும்பான்மையில் இருந்து நாங்கள் சாதாரண பெரும்பான்மைக்கு போகிறோம். அரியநேந்திரன் அவர்களும் சில நேரம் கனவானலாம் தானே, நானும் ஜனாதிபதி வருவன் என்று இருந்து பார்க்கலாம் கதிரையில், ஆனால் அங்க ஆதனத்தில் அமர முடியாது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு இப்ப இருக்கின்ற தேர்தல் நிலவரம் இது ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவுகளை கொண்டு வரப்போது சொல்லப்படுது. ஏற்கனவே தெரிஞ்ச 30-37 பேருக்கிட்ட நிக்கணும், ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கணும். அதனாலேயே 3 தெரிவுகளை மக்கள் போடலாம்னு சொல்லிடும். இது என்ன சிக்கல்? ஏன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலைமைய மக்களும் சந்திக்கல, உண்மையா கணவருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு தெரியாது. நிச்சயமாக இதில் ஏனென்றால் கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இந்த 2வது விருப்பத் தெரிவு வாக்கை பற்றி யாரும் பேசியது கிடையாது. இந்த 2ஆம் தெரிவு வாக்கை பற்றி முதலில் தமிழர்கள் தான் பேச துவங்கினோம். தமிழர் தரப்பிலிருந்து தான் அது பேசப்பட்டது. என்ன காரணம் என்றால், அதாவது மாறி வருகின்ற இலங்கையுடைய அரசியல் சூழமைவில் மும்முனை போட்டிகள் வந்துவிட்டன. யாரும் 50% பெற முடியாத நிலை தோன்றிவிட்டது. ஏனென்றால் கடந்த, அதாவது 82ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த எல்லா தேர்தல்களிலும் இனவாதமும் யுத்த வெற்றியும் முக்கிய செல்வாக்கு செலுத்தியது. இப்போது யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆகவே யுத்த வெற்றி யாருக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆகவே நீ புதிய ஏதாவது பேச வேண்டி இருக்கிறது, ஆனால் புதிய எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் யுத்த வெற்றியின் பின்னால் வந்த இந்த பொருளாதார நெருக்கடி இலங்கையினுடைய ஆட்சியின் உயர்குலாத்தை ஆட்டங்காண செய்து விட்டது. ஆகவே இப்போது மும்முனை போட்டி வந்துவிட்டது. அதிலும் இப்போது இருக்கிற தேர்தலிலே நடைமுறை ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்காவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவும் அதற்கு பின்னே நாமல் ராஜபக்ச, அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக், இந்த 4 பேரும் இங்கே சிங்கள தேசத்தின் முக்கிய போட்டியாளர்கள். மற்றவர்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு வீத வாக்கை கூட பெற மாட்டாதவர்கள். அவர்களை பற்றி நாங்கள் இதில் பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் இந்த 4 போட்டியாளர்களோடு தமிழ் மக்களும் ஒரு போட்டியாளர்களை நியமித்து விட்டார்கள். ஆகவே தமிழர் தரப்பிலிருந்தும் ஒரு போட்டியாளர் வருகிறார். அதே நேரத்தில் தமிழர் தரப்பில் மலையகத்தில் ஒன்று போடப்பட்டாலும் கூட அது போட்டியாளர் என்ற அந்த கண்ணுக்கு அது புலப்படாது. ஏனென்றால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அங்கே அந்த அளவு வாக்கு அவருக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். ஆனால் தமிழர் தரப்பு அது இன்னொரு கோணத்தில் இருக்கிறது. அது தேசியவாதம் சார்ந்து இருக்கிறபடினால தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் வடக்கில் வாக்களிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் தென்னிலங்கையில் இருக்கிற இந்த 4 பேரிலையும் இந்த போட்டியாளர்களுக்குள்ள 50% பெற முடியாது. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தளவில் அதற்கு ஒரு 28% நிரந்தரமான வாக்கு இருந்தது. SLPக்கு ஒரு 26% நிரந்தர வாக்கு இருந்தது. ஆனால் இந்த நிரந்தர வாக்கு இப்போது கோத்தபாயா குறிப்பிட்ட ஒரு 5-6% பாலடித்து விட்டார். அப்போ இந்த நிலையான வாக்குகள் எதிர்த்தரப்பினருக்கு ஒருபோதும் போவதில்லை. அப்போ இங்கே 28-25 என்று பார்த்தாலுமே இங்கே அது 52க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த இவ்வளவும் அங்கே இருக்கிறபடியால் மற்ற 2 வாக்காளர்களுக்கும் பெறப்போறதில்லை, போட்டியாளர்களுக்கும் பெறப்போவதில்லை. அப்போ இங்கே நிச்சயமாக இல்லை, இந்த ஜனாதிபதி தேர்தலில் 50% யாரும் தாண்ட மாட்டார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் சரி பார்க்க வேண்டும். அதாவது இப்போ பழம்பெரும் கட்சிகளாக 2 கட்சிகள் பெரிய கட்சிகளாக இருந்து வந்திருக்கின்றன. ஒன்று UNP, மற்றது SLFP. JVPயும் ஒரு 3வது கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. SLFP-னுடைய வாக்குகள் தான் SLFP-னுடைய வாக்காளர்களையும் அந்த கட்டமைப்பையும் தான் SLPP கொண்டு போயிருக்கிறது. UNP-னுடைய ஒரு பகுதியை தான் SJP கொண்டு போயிருக்கிறது. புதிய வாக்காளர்கள் அவர்களுக்கு உருவாகவில்லை. அப்ப இவர்கள், அதாவது சீரழிந்த கட்சியிலிருந்து புதிய மரங்கள் கிளைவிட்டு பெரிதாக வளர்ந்து விட்டன. அது சீரழிந்த பழைய மரம் அது பழசாகவே இருக்கிறது. UNPயும் SLPயும் இனி காய்க்காத மரங்களாகி விட்டன. அப்போ இந்த 2 நிலையான இந்த வாக்குகளோட பார்த்தால் 3வது நபர் வெற்றி பெற முடியாது.
இலங்கையினுடைய இன்றைய தேர்தலில் இலங்கையுடைய அரசியல் ஜாப்பின் பிரகாரம் செல்லுபடியான வாக்குகளில் 50 வீதத்தை பெற்றிருக்க வேணும், 50 மேல் பெற்றிருக்க வேணும். அப்போ செல்லுபடியான வாக்குகளில் 50 யாரும் பெற முடியாது என்ற நிலை இப்போது தோன்றியிருப்பதனால் 2வது விருப்பத் தேர்வு வாக்கை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா வேட்பாளர்களுக்கும் வந்து விட்டது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒன்றில் எங்களுக்கு வாக்களியுங்கள், அல்லாவிட்டால் எங்களுக்கு விருப்பத் தேர்வு வாக்கு எங்களுக்கு அழியுங்கள் என்று கேட்க வேண்டிய துப்பாக்கி நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. சிங்கள தேசத்தில் தனியே தாங்கள் வெற்றி பெற முடியாது என்ற சூழல் உருவாகிவிட்டது. அப்போ இதனால தான் இப்போது எல்லோரும் இந்த 2வது வாக்கை பற்றி கேட்கிறார்கள். ஆனால் முந்தைய அவ்வாறு இருக்கவில்லை. இப்போ இன்றைய நடைமுறையில் இந்த தேர்தல் ஒரு மிக சிக்கலானதாக இருக்கும். 2வது விருப்பத் தேர்வு வாக்கு எண்ணப்படுகின்ற போது கூட இங்கே என்ன பிரச்சனை இருக்கும் என்றால், இந்த நிலையான வாக்குகளை வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். உதிரிகளாக இருப்பவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும். ஆகவே இந்த 2வது விருப்பத் தேர்வும் 3வது விருப்பத் தேர்வும் எண்ண வேண்டிய சூழலுக்கு தான் இவர்கள் வருவார்கள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வருபவர் அறுதி பெரும்பான்மையாக வராமல் சாதாரண பெரும்பான்மையினால் வெற்றி பெற்றார் என்று தேர்தல் ஆணையாளர் அறிவிக்க வேண்டிய சூழல் தான் வரும். அப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல்ஸ் சொல்லுகின்ற கருத்தின்படி சஜித் முன்னணியிலும் அனுரா 2வது இடத்திலும் 3வது இடத்தில் தான் ரணிலும் அதற்கு பிறகுதான் நாமலும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு நடைமுறையில் அல்லது ஆட்சிக்கட்டில் இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் இவ்வாறு 3வது இடத்திற்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கு இருக்கின்றதா? அதோடு இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் இந்த கேள்வியை வைக்கும் பொழுது. ஏனென்றால் ரணில் என்பவர் மக்களாலே தெரிவு செய்யப்படாத ஒருவர். தேசிய பட்டியலின் ஊடாக உள்ளே வந்து ராஜபக்ச அரசுகள் விரட்டி அடிக்கப்பட்ட போது அந்த இடத்துக்கு அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர். அப்ப மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு வெறுப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் என்று பார்க்கப்படுகிறது. களநிலவரங்கள் என்ன சொல்லுங்க? அதாவது இந்த கருத்து கணிப்பு எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால், அறிவார்ந்த வர்க்கத்திடமிருந்து, அதாவது இணைய வழியாக கருத்து கணிப்பு செய்யப்பட்டதிலிருந்து இந்த இணைய வழியாக பயன்படுத்துபவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் தான். பாமர மக்கள் தான் பெரிய தொகை. மற்றது ஏராளமான அரசாங்க ஊழியர்களுக்கே இந்த இணைய வழியாக எதுவும் பேசவும் தெரியாது, கதைக்கவும் தெரியாது நிலைமையிலான இலங்கையில் இருக்கிறது. ஆகவே இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியினர், அதாவது அறிவார்ந்த ஒரு சமூகம் சரியான முடிவை சொல்லும். ஆனால் அந்த சரியான முடிவை எடுக்கிறதுக்கு மற்ற மக்கள் தயாரில்லை. அவர்கள் தங்களுடைய கற்புலனுக்கு எது தெரிகிறதோ அதைத்தான் செய்வார்கள். அப்போ இலங்கை பெரிய பொருளாதார நெருக்கடியில் வந்து வீழ்ந்திருந்த போது, ராஜபக்சர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட போது தங்களை ஒரு மீட்பானாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கிறார்கள். அந்த பொருத்தமான சந்தர்ப்பத்தை பொருத்தமான நேரத்தில் அவர் அந்த வகிபாகத்தை வகித்து விட்டார். ஆகவே அவர் இப்போ தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் என்ற அடிப்படையிலும் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இலங்கையினுடைய அரச இயந்திரமும் திணைக்களங்களும் அதனுடைய உதிரிப்பாகங்களும் இயங்குகின்ற அடிப்படையில் அவர்கள் ரணிலைத்தான் ஆதரிப்பார்கள். இந்த அரச இயந்திரம் என்பது அவரைத்தான் ஆதரிக்கும். அப்போ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் SLPயில் உள்ளவர்களும் இவருக்கு தான் வாக்களிப்பார்கள். நாமல் வந்து மொட்டு கட்சியிலிருந்து போட்டியிட்டாலும் மொட்டு கட்சியினர் இங்கு தான் வாக்களிப்பினர். ஏனென்றால் தங்களை பாதுகாத்தவர் என்ற அந்த மனநிலை எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. மொட்டு கட்சியினர் தேர்தலில் நிற்காத பட்சத்தில், நாமல் நிற்காத பட்சத்தில் அது அந்த வாக்குகளும் ரணிலுக்கு வந்திருக்க கூடும். ஆனால் இப்ப நாமலுக்கும் இது ஒரு முதல் தடவையாக ஜனாதிபதி வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ச கோத்தபாயாவுக்கு பின்னர் அவர் நிற்கும் பொழுது நாமல் இந்த தேர்தலிலே தன் ஜனாதிபதியாக வருவார் என்று அவர் நிச்சயமாக அவர் போட்டியிடவில்லை. அதாவது நான் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் என்பதை இலங்கை மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும். அவர் ஒரு விளம்பரத்துக்கு தான் வந்திருக்கிறார். அவர் வந்து இந்த தேர்தலிலே அவர் வெற்றி பெறுவதற்காக வரவில்லை. நான் அடுத்த தலைவனாக வருவேன், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று காட்டுவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். நல்ல ஒரு ஜனநாயகவாதியாக நான் இருப்பேன் என்பதை காட்டுவதற்காக அவர் அமைதியாக வந்திருக்கிறார். அவர் ஒரு 5-6 வீத வாக்குகளை பெறக்கூடும். ஆனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு தான் இவர்களுடைய வாக்கெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு குறிப்பிட்ட வாக்கை தாண்டாது. அவர் ஒரு 30 வீதத்தை தாண்ட மாட்டார். அதுக்குள்ளதான் அவர் நிற்பார். இதுதான் கள நிலவரம். இருக்கின்ற நிலைமைகளின் அடிப்படையில் அரசியல் ஆய்வுகளுக்கு ஊடாக பார்த்தால் அவர் ஒரு 30 வீதத்தை தான் தாண்ட முடியும். ஏனென்றால் சஜித்திற்கு இருக்கும் ஆதரவு என்பது தெற்கில் ஒரு ஆதரவு இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க சொல்லி பெருங்கட்சியான தமிழரசு கட்சி பிரச்சாரம் செய்கின்றார்கள். முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு இருக்கலாம், மலையாள மக்கள் மத்தியிலும் எல்லா இடத்திலும் இதில் நிச்சயமாக தமிழ் மக்கள் சார்ந்து சஜித்துக்கான ஆதரவு மிக குறைவானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால்
தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரான சுமந்திரன் அவர்கள் சஜித்தை ஆதரிப்போம் என்று சொன்னதன் பிற்பாடு அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் 4 பேர் தான் இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில். அதாவது வடமராட்சியில், அதுவும் சுமந்திரனுடைய சொந்த ஊரில் நடந்த அந்த கூட்டத்தில் 4 பேர் தான் இருந்தார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தில் யார் வாக்களிப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே சஜித்துக்கு யாழ்ப்பாணத்தில் வாக்களிப்பதற்கான விகிதம் இந்த முறை குறைந்துவிடும். ஏனென்றால் வழக்கமாக எதிரானவனுக்கு வாக்களிக்கிற பண்பு தான் தமிழ் மக்களிடம் இருந்தது. ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால், தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒருதனை நிறுத்தினபடியால் அவர்கள் தங்களுடைய ஆளுக்கு தான் வாக்களிப்பார்கள் இயல்பாக. அது கட்சி பேதங்களை மறந்து வாக்களிப்பார்கள். ஏனென்றால் தமிழரசு கட்சியில பாதி பேர் அங்கே தான் நிற்கிறார்கள். தமிழ் பொது வேட்பாளர் கூட தமிழரசு கட்சியிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழரசு கட்சியின் அரைவாசி பேர் அங்கே வாக்களிப்பார்கள். சுமந்திரன் அணியினர் சொல்லலாம், ஆனால் சுமந்திரன் அணியினருடைய அவரோடு நிற்கிற அணியினர் தான் வாக்களிப்பார்களே தவிர அவர்களுக்கு கீழுள்ள மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இந்த பக்கம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது, இப்போது ஒரு தமிழ் தேசிய அலை ஒன்று அங்கே வடக்கில் உருவாகி இருக்கிறபடியால் நிச்சயமாக வடக்கில் தமிழ் வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பார்கள். அதே போல் கிழக்கிலையும் அந்த நிலை மாறக்கூடும். இந்த வருகிற வாரம்தான் அங்கே பிரச்சார நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அங்கே இருக்கிற நிலைமை சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்காளர்கள் தமிழ் வேட்பாளர்கள், அதாவது அரியநேந்திரன் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் திருவோணமலையிலும் மட்டக்களப்பிலும் மம்பாறையிலும் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். முக்கியமாக இப்போ அனுராவை பார்க்கணும். ஏன்னா அனுரா ஒரு புதிய சக்தியாக NPP என்ற விடயமுடா தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள். தேசிய மக்கள் சேர்ந்த NPP-யினுடைய பிரச்சாரம் ஒரு புதிய வாக்காளர்களிடம் மாற்றத்துக்கு தேவை. நிச்சயமாக அனுராவுடைய வருகையும் அனுராவுடைய பேச்சுக்களாலும் கவர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். வடக்கிலும் இருக்கிறார்கள், தெற்கிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு JVP-க்கு ஊடாக அந்த ஒரு நிரந்தரமான JVP-க்கு ஒரு 4.5 வீத வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு நிலையாக இருக்கும். ஆனால் புதிதாக இவருடைய கவர்ச்சியால் ஏற்பட்டவர்கள் ஒரு வீதம் வந்தாலும் அவர் ஒரு 6-7 வீதத்தை தாண்ட மாட்டார். ஏனென்றால், இன்னும் ஒரு உதாரணம் சொல்வேன். அதாவது சிங்கள தேசத்தினுடைய ஒரு புரட்சியாளனாக கருதப்படுகின்ற ரோகண விஜய வீரா மேடையிலே பேசி அவர் பெற்ற வாக்குகள் 4.2 வீதம் தான். அவர்களும் கூட ஒரு கவர்ச்சிகரமாக அனுராவால் பேச முடியுமா என்றால் இல்லை. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ரோகண விஜய வீர காலத்தில் இருவரும் கட்சிகள் மிக வலுவாக இருந்த நேரம். இன்று அதனாலதான் நான் சொல்கிறேன், இந்த உடைவுகளுக்குள்ளால் கொஞ்சம் பேர் வருவினோம். எது எப்படி இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்காவினால் ஒரு 14 விகிதத்துக்கு மேல் தாண்டவே முடியாது. ஜனாதிபதியாக அவர்கள் கனவு காணலாம். இல்லை, அவர்கள் கனவு காணலாம். யாருக்கு ஜனாதிபதியா வாரத்துக்கு ஆசை இல்லை. அரியநேந்திரன் அவர்களும் சில நேரம் கனவு காணலாம் தானே. நானும் ஜனாதிபதியா வரணும்னு இருந்து பார்க்கலாம் கதிரையில். ஆனால் அங்கே ஆசனத்தில் அமர முடியாது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஆசைப்படலாம், எல்லாரும் ஆசைப்படலாம். சரி, 22ஆம் தேதி முடிவுகள் வந்துவிடும் என்று நினைக்கின்ற இலங்கை வரலாற்றிலேயே அதிக சதவீதத்தை கொண்டு ஜனாதிபதியானவர் சந்திரிகா குமாரதுங்க கிட்டத்தட்ட 62.62% எடுத்துக்கொண்டார். அதன் பின்னர் யாரும் அதை தொடவில்லை. இந்த முறை 50 தாண்டாத ஒரு சூழ்நிலை வருமானால் மிக குறைவாக யார் பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி ஆகிறார் என்பதும் வரலாறாகும் என்று நான் நினைக்கிறேன். 50 தாண்டாவிட்டால் அதன் பின்னர் இரண்டாவது செகண்ட் ஒப்பீனியன் மூலம் எவ்வாறு தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். இந்த செகண்ட் ஒப்பீனியன், அதாவது 2வது விருப்பத் தேர்வு எண்ணப்படுகின்ற போது அதில் இருக்கிற விஷயம் என்னவென்றால், தேர்தல் ஆணையாளர் 50% தாண்டவில்லை என்றால் அவர் என்ன சொல்வார் என்றால், 2வது, அதாவது முதல் 2 போட்டியாளர்களுடைய வாக்குகளையும் வைத்துக்கொண்டு அயனியவர்களை கழித்துவிட்டு அவருடைய வாக்கை என்ன சொல்வார். அவருடைய வாக்கை எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது யாருக்கு கூடுதலான வாக்கு வருது என்று வாக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இங்கே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சில இடங்களில், அதாவது மிக வேகமாக எண்ணப்பட்டு 50% இவருக்கு தாண்டுது என்ற உடனே நிறுத்தி விடுவார்கள். அதுக்கு பிறகு எண்ண வேண்டிய தேவையில்லை. முழு வாக்குகளையும் அவர்கள் எண்ண மாட்டார்கள். ஏனென்றால் 2வது விருப்பத் தேர்வு வாக்கு எண்ணுகின்ற போது 50% ஒருத்தர் தொட்டு விட்டார் என்றால் அதோடு நிறுத்தப்பட்டுவிடும். இது கிரிக்கெட் எவ்வளவு மார்ஜின் என்றதை பொறுத்து மிக மிக நெருக்கமான மார்ஜினாக இருக்கும் பட்சத்தில் முழுமையாக எண்ண வேண்டியதானே இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. சரி, ஒரு 10% வாக்கு இடைவெளி முதலாவது 2வது இருக்குன்னு சொன்னால் முதலாவது யாரை தாண்டுகிறாரோ சந்தர்ப்பம் இல்லை, எண்ண மாட்டார்கள். அதாவது இருக்குன்னு சொன்னால் ஒரு மார்ஜினலைஸ் முழுக்க எண்ண வேண்டி வரும். ஆனால் அவர் எண்ணப்படுகின்ற போது, அதான் நான் சொல்றேன், எப்போது 50% அது தொடுகிறதோ அப்போது ஆணையாளர் சொல்லுவார், அறிவித்து விடுவார், இவர் வெற்றியாளராக வந்து விட்டார் என்று. அவ்வாறு 2வது விருப்பத் தேர்வு வாக்கிலும் அந்த 50% இவர்கள் தொடவில்லை என்ற ஒரு நிலைமை தோன்றும். அவ்வாறு தொடுகின்ற போது அவர் என்ன சொல்லுவார் என்றால்,
அது மூன்றாவது ஆப்ஷனுக்கு போகும். எப்படி போகும் என்றால், தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பார், யாரும் 50% தாண்டவில்லை, அதனால் அறுதி பெரும்பான்மையில் இருந்து நாங்கள் சாதாரண பெரும்பான்மைக்கு போகிறோம் என்று சொல்லி போட்டு அறிவிப்பார். சாதாரண பெரும்பான்மை யாரு கூட பெற்றாரோ அவரே அறிவிப்பார். அவர் சில 49% பெற்றிருக்கலாம், 42 வீதமும் பெற்றிருக்கலாம், அவர் அறிவிப்பார். இதில் இந்த மூன்றாவது சில பேர் சொல்லுவார்கள் இது மூன்றாவது ஆப்ஷன் இல்லைத்தானே என்று. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கல்லோ, அதாவது அறுதி பெரும்பான்மையிலிருந்து நாங்கள் சாதாரண பெரும்பான்மைக்கு போகிறோம் என்று இவர் 2வது முறை அறிவிக்கிறார். முதல் சொல்கிறார், 2வது என்ன சொல்லி சொல்கிறார், அதாவது 2வது ஆப்ஷனை என்ன சொல்லி சொல்கிறது, ஒரு முதலாவது ஸ்டெப், 2வது ஸ்டெப் நாங்கள் இதுக்கு போகிறோம் என்று அறிவிக்கிறது. அதனால தான் அது 3வது ஸ்டெப்பாக சொல்லப்படுகிறது. நிச்சயமா எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.